பொறுமை பெருமை தரும். ராஜு எழுந்துரு, குளிஞ்சிட்டு கிளம்பு, சரியா இருக்கும். அம்மாவின் குரல் கேட்டது. ஆனால் ராஜு எழுந்திருக்கவில்லை. அம்மா அருகில் வந்து ராஜுவை மெல்ல தட்டி எழுப்பினாள். எழுந்திருக்கண்ணா, அப்புறம் பள்ளி பேருந்து போயிடும். சீக்கிரம் போமா போ என்று கோபமாக கத்தினான் ராஜு. பல்லு தேய்ச்சி குளிக்க வேண்டும், எழுந்திரு என அவனை படிக்கிலிருந்து மெல்ல தூக்கினாள் அம்மா. கோபமாகவே எழுந்தான் ராஜு. கால்களை தரையில் வேகமாக தேய்த்து சத்தம் வரும்படி குளியலறைக்கு சென்றான். குளியலறையில் தன் கோபத்தை வாளி, சோப்பு டப்பா மற்றும் தண்ணீர் குழாய் மீது காட்டினான். ராஜு, பொறுமை பொறுமை, எதுக்கு இவ்வளோ கோபம், எதுக்கு ஆத்திரம் என அம்மா மீண்டும் சொன்னாள். இப்போதெல்லாம் ராஜு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அனாவசியமாக கோபப்படுவது வழக்கமாகிவிட்டது. காலை உணவு தட்டை எடுத்துக்கொண்டு தொலைக்காட்சி பார்க்க அமர்ந்தான் ராஜு. ராஜு, சீக்கிரம் சாப்பிட வேண்டும், தொலைக்காட்சி பார்த்தா நேரமாயிரும், டிவி போடாத என்று அம்மா கூறினாள். உடனே ராஜு ரிமோட்டை தூக்கி எறிந்தான். அதிலிருந்த பட்டன்களில் ஒன்று தெரித்து விழுந்தது. ராஜு, சின்ன விஷயங்களுக்கு ஏன் இவ்வளோ கோபம், ஆத்திரம்? இது ரொம்ப தப்பு என அம்மாவின் குரலில் கண்டிப்பும் கடுமையும் தெரிந்தன. ராஜு அமைதி காத்தான். ஒருவேளை கைபேசி இவ்வாறு தூக்கி எறிந்திருந்தால் அது பழுதாகியிருக்கும், அம்மா அப்பா கோபித்திருப்பார்கள் மிகவும் என்று நினைத்தான். இப்போ இந்த ரிமோட்டெல்லாம் நம்ம தொலைக்காட்சி பார்க்க முடியாது, இது நமக்கு வீண் செலவு தான் என்றாள் அம்மா. ராஜு மௌனமாக தன் சீருடையை அணிந்தான். ராஜு, பொறுமையாக இருக்கணும். உன் கோபத்தால் நீ ஒரு பொருளை உடைச்சா அதை திரும்பி வாங்கிடலாம், ஆனால் மற்றவங்க மனசை உடைச்சா அதை உறவை ஒட்ட வைக்க முடியுமா கேட்ட அம்மா அவன் அருகே வந்து தலையை கோதி விட்டாள். அம்மா, நான் கோபக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எப்படியோ கோபம் வந்துடுது என்றான் ராஜு வருத்தத்துடன். கோபத்தை வெல்ல உனக்கு ஒரு மந்திரம் சொல்லவா? பொறுமை 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 பெருமை தரும். இந்த மந்திரத்தை கோபம் வரும்போது சொல்லிப்பார் என்றாள் அம்மா. மாலையில் ராஜு மிக மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். அம்மா, இன்னைக்கு நான் எதுக்காகவும் யாருக்கிட்டையும் கோபப்படலாமா? ஆஹா, அருமை அருமை, என் நண்பர்கள் கூட என்னை பாராட்டுனாங்க அம்மா என்று சொல்லி அம்மாவை கட்டி கொண்டான் ராஜு. இவ்வாறு பொறுமை 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 பெருமை தந்தது என்று அம்மா மகனுக்கு அறிவுரை கூறியதால் இந்த அறிவுரையை கேட்ட மகன் நடந்து கொண்டான். இவ்வாறு குழந்தைகளே, நீங்களும் இந்த அறிவுரையை கேட்டு பொறுமை 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 பெருமை தரும் என்று நம்புங்கள். அதன்படியே நீங்களும் நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இக்கதையை கேட்போர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,